இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேட்ஸுக்கு சுக்கா வந்தால் அதை எப்படி காப்பாற்றலாம், அப்புறம் சுக்கா வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கா வந்துருச்சுன்னுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேடை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவ் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். அப்புறம் கேஜில் ஒரு கார்னரில் போய் உட்காரும். அப்புறம் ஃபெதர்ஸ் அப்படியே சுருக்கி உட்காந்து குளிருக்கு உட்காந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே சுக்காவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? இது நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். அப்புறம் வந்து சுக்கா எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், வராமல் எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேஜ் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் சுத்தம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த இதுவுமே வராது. கேஜ் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி நல்லா வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணாலே பேட்ஸுக்கு சுக்கா வர வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதையும் மீறி சுக்கா வந்துச்சுன்னா நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரணும். இது எப்படின்னா, நைட்டு வந்து நீங்கள் வாட்டர் எடுத்துடணும். பேடுக்கு நைட்டு வாட்டர் எடுத்துகிட்டு காலையில் வந்து வார்ம் வாட்டர் வைக்கணும். ஹாட் வாட்டர் கிடையாது, வார்ம் வாட்டர். அதில் வந்து 1.5 ml இந்த மெடிசனை நீங்கள் சிரிஞ்சிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேடு நல்லா தண்ணி தவிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் மெடிசனை நல்லா குடிக்கும். குடித்த உடனே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு 3 daysக்கு கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆக்டிவ் ஆகிடும். 2 daysனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். இந்த மெடிசனை காலையில் ஒரு டைம், அப்புறம் ஈவினிங் நான் வந்து ஆக்சுவலாக 2:30க்கு ஒரு தடவை வாட்டர் எடுத்துகிட்டு 4 o'clockக்கு வைப்பேன். வைக்கிற டைம்லையும் வார்ம் வாட்டரில் மெடிசன் அந்த டைம்லேயும் நல்லா குடிச்சிடும். திருப்பி நைட் எடுத்துகிட்டு தொடர்ந்து நான் ஒரு 10 days வச்சேன். 10 daysலேயே நல்லா இதாகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு 21 days கம்பல்சரி வைக்கணும். 21 to 30 days கண்டிப்பாக வச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேட் வந்து நல்லா ஹெல்த்தி ஆயிரும். அது போக என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வந்து சன்ஃப்ளவர் சீடு வைக்கணும். உங்கள் சீட் மிக்ஸில் நிறைய சன்ஃப்ளவர் சீடு வைக்கணும். முக்கியமான விஷயம், ஊற வச்சது எதுவுமே வைக்கக்கூடாது. கோதுமை, ஸ்ப்ரவுட்டு எதுவுமே வைக்கக்கூடாது. அதுக்கு போல் ஃப்ரெஷ் கார்ன் வைக்கலாம். ஃப்ரெஷ் கார்ன் நல்லா சாப்பிடும். அதே மாதிரி அதுக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஃப்ளவர் சீடை வைக்கலாம். அந்த ரெண்டுமே வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேடை நல்லா வெயிட் ஏறிடும். அப்புறம் அதே மாதிரி நானும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ நல்ல பேட் இந்த மாதிரி போயிருந்தேன்னு நினச்சேன். நான் இதே டிப்ஸை தான் யூஸ் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 10 days ரிசல்ட் கிடச்சிது. யாராவது நீங்கள் சுக்காவில் உங்கள் பேடுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்கா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.